திரையுலக மாமன்னன் உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை தமிழ்நாடு முழுவதும் அவரது ரசிகர்கள் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் அதி தீவிர ரசிகரான சென்னை வால்டாஸ் சாலை சவுகார்பேட்டை அருகே உள்ள யானைக்கவுனி பகுதியில் மின்னல் டி.கே. மோகன்காந்தி என்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்தநாளையொட்டி வால்டாஸ் சாலையில் மிக பிரம்மாண்ட பிறந்தநாள் வாழ்த்து பேனரை வைத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். தொடர்ந்து போயஸ் கார்டனில் உள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லதா அவர்களின் இல்லத்தில் பிறந்த நாள் அன்று காலை 10 மணி அளவில் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யானைக்கவுனி காவல் நிலையம் எதிரே மதியம் சுமார் 1 மணி அளவில் சுமார் 100க்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு வேஷ்டி, சட்டை மற்றும் மகளிர்களுக்கு சேலை, தண்ணீர் குடம், அப்பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் உள்ளிட்ட பொருட்களை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிறந்த அறுசுவை உணவு வழங்கி கொண்டாடினார். இவர் தனது சொந்த வீட்டை வேறு ஒருவருக்கு விற்றுவிட்டு அந்த பணத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் 75வது பிறந்த நாளை தனது குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து மேலும் இவர் கூறுகையில், இன்னும் அதிகம் பணம் இருந்திருந்தால் தலைவருக்கு தங்க சிலையே வைத்திருப்பேன் என கூறியவர், இந்த உலகத்தில் எத்தனை தலைவர் வந்தாலும் எனக்கு நீங்க மட்டும்தான் முதல் தலைவர் என புகழ் உரைத்தார்.